ஒருவரும் கெட்டு போகாமல். ஆண்டவருடைய சித்தமே ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. இன்னைக்கு பல மாவட்டங்களில் இருந்து நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஏன் தினந்தோறும் நம்ம ஜெபிக்கிறோம்? தினந்தோறும் இந்த வேர்ல்டு ரிவைவல் மீடியா மூலமாக ஏன் ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்? உலக எழுப்புதல் வரணும். இந்த வேர்ல்டு ரிவைவல் உலக எழுப்புதல் அடையணும். இந்திய தேசத்தில் இருக்கிற பல மாநிலங்கள் மாவட்டங்கள் ரட்சிக்கப்படணும். இதற்காக தான் உங்களை வச்சிருக்கிறார். உங்க ஊர்ல, உங்க கிராமத்துல, உங்க மாவட்டத்துல, மாநிலங்களில ஏன் உங்களை வைத்திருக்கிறார்? தமிழர்கள் பல தேசங்களிலே குடிக்கொண்டிருக்கிறார். ஏன் மற்ற தேசத்துல உங்களை கொண்டு போய் வைத்திருக்கிறார்? ரட்சிப்பு 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 அடையும்படி ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்பணும். அதுதான் யோனாவினுடைய சரித்திரத்துல பார்க்கிறோம். யோனாவை ஏன் ஆண்டவர் வைத்தார்? யோனா நினிவேக்கு போக சொன்னா தர்ஷிஷுக்கு போயிட்டார் இல்ல? எல்லாருக்கும் தெரியும்ல. நம்ம கூட நம்ம பகுதியில் எதுக்கு வச்சிருக்கிறான்னு சொன்னா நம்ம என்னென்னவோ செஞ்சுட்டு இருக்கிறோம். ஜெபிக்க வைத்திருக்கிறார், அநேகர் ஆதாயப்படுத்த வச்சிருக்கிறார், ரட்சிக்கப்பட வைத்திருக்கிறார் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்படணும், உங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. நினிவே பட்டணம் பாருங்களேன், கர்த்தர் இந்த நினிவே பட்டணத்தை எவ்வளவு நேசிக்கிறார், எவ்வளவு நேசிக்கிறார் இல்ல? 9வது வசனம், யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். இன்னைக்கு மக்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். கெட்டு போய் கொண்டிருக்கிற ஜனம், அதை கர்த்தர் பார்க்கிறார். அந்த கிரியை பார்க்கிறார். கிரியை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா, மனஸ்தாபப்பட்டார். அந்த நினிவே பட்டணத்தில் எவ்வளவு ஜனங்கள் இருந்தார்கள்? 4ஆம் அதிகாரம் 11வது வசனம், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமாய் மனுஷனும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக 120,000 பேர் அந்த பட்டணத்தில் இருக்கிறார். அந்த மக்களுக்காக பரிதபியாமல் இருப்பேனோ? பரிதபிக்கிறார் கர்த்தர்.